பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான புண்ணியஸ்தலம். வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஸ்தலம். இது மயிலாடுதுறை பக்கத்தில் நல்லாடை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிற சிவன் கோயில், அவர் அக்னிபுரீஸ்வரர், மூலவர் அக்னிபுரீஸ்வரர், தாயார் சுந்தர நாயகி. இந்த கோயில் பரிகார ஸ்தலமாக இருக்குது. அந்த காலத்தில் அந்த நல்லாடை கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மிருகண்ட முனிவர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு யாகம் வளர்க்கலாம், இதுக்காக ராஜா கிட்ட போய் சில உதவிகளை கேட்கலாம் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ராஜாவை பார்த்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம், அவரும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பண்ணுறாரு. இதுக்காக 3 பட்டு துணிகளை ஊர் மக்கள் ரெடி பண்ணுறாங்க. ஒன்று மிருகண்ட முனிவருக்கு, இன்னொன்று ராஜா, அவர் முக்கியம் இல்லைங்களா, அவருக்கு கொடுக்குறாங்க. அக்னிபுரீஸ்வரருக்கு கொடுங்க சாத்தணும்னு சொல்லிவிட்டு முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க. முனிவர் யாகத்தை வளர்த்துட்டு யாகத்தில் அந்த அக்னிபுரீஸ்வரருக்காக கொடுத்த துணியை அதில் போடுறாரு. ஊர் மக்கள்லாம் என்னடா இது, நம்ம இப்படி கொடுக்குறோமே, இவர் பாட்டு இதில் போட்டுட்டாரு, என்ன முனிவர் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. நான் அக்னிபுரீஸ்வரருக்கு தான் கொடுத்துருக்கேன், என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் பாட்டு யாகத்தில் போட்டுட்டீங்க, இது குற்றம் மாதிரி தெரியுதே அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் போய் உள்ளே போய் பாருங்கன்னு ஆச்சரியமாக மக்கள்லாம் உள்ளே போய் என்னென்னு பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக நடக்குது. லிங்கத்து மேலே, யாகத்தில் போட்டது லிங்கத்து மேலே சாத்திருக்கு. இது எப்படி சாமி, நீங்கள் மிருகண்ட முனீஸ்வரே இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, அக்னியில் பல வகை, பரணிங்கிற நந்தாக்னி அது ஒரு வகை. அந்த அக்னி நாம் செலுத்துகிற பொருட்களை இறைவனுக்கு நேராக போய் செலுத்திடும் அப்படின்றார். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நல்லாடை கிராமத்தில் உள்ள அக்னிபுரீஸ்வரர் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது என்பது ஐயமில்லை. சென்று வணங்குவோம், நல்லதே பெறுவோம். வாழ்க வளமுடன்.